ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். என்ன டாபிக்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணோன்னா அதுக்கு பெயிண்ட் வாங்கக்கூடிய பக்கெட் நமக்கு தீர்ந்த பிறகு எம்டியாக இருக்கும் இல்லைங்களா, அது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி தண்ணியே செலவில்லாமல் துளி கூட அந்த பக்கெட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ டெமோ பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் பண்ண பக்கெட் வந்துட்டு காலியானோடனே ஒன்று யாருக்காவது கொடுத்துருவாங்க, இல்லை தூக்கி போட்டுருவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதை ரீயூஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதை மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கெட் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒரு 3 பக்கெட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போது இந்த பக்கெட் எல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பார்க்குறச்சு சரி திடீர்னு ஒரு யோசனை வச்சு இது ஒரு வீடியோ கண்டென்ட்டாக எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி தின்னர், பெயிண்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான தின்னர் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா கெரசின் எடுத்துக்கோங்க, மண்ணெண்ணெய். அப்புறம் இது மாதிரி ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இந்த இரும்பு தகடு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரெஷ்ஷே போதும். அதுவும் இல்லை, ப்ரெஷ்ஷும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஏதாவது ராடு மாதிரி அயனில் இரும்பில் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக மண்ணெண்ணெயோ இல்லை தின்னரோ எது இருக்கோ உங்கள்கிட்ட அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பெயிண்ட் இருக்கக்கூடிய ஏரியாஸில் எல்லாம் அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக பெயிண்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிறது தெரியும். நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில் எப்படி ரிமூவ் ஆகுது பாருங்கள். இப்படி தான் இதை மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் க்ளீன் பண்ணோம். அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது வந்துட்டு இந்த மெத்தடில் நாங்கள் பண்ணலை. நார்மலாக ஒரு ஸ்க்ரப் மாதிரி வச்சுட்டு எங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே சிரமம், டைம் எடுத்தது, தண்ணி ரொம்ப வேஸ்டேஜ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருந்த பக்கெட்டும் அப்புறம் ஒரு சாண்டில் கலர் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த கலர் இருந்த பக்கெட்டும் பாருங்கள் எவ்வளோ ப்யூர் ஒயிட் ஆகிடுச்சு. தண்ணியே செலவில்லாமல் இப்படி தான் ஈஸி முறையில் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லலாம் இருந்துச்சு பாருங்கள் நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியல பாருங்கள். இதை மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தண்ணி செலவே பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புது பக்கெட் மாதிரி கிடைச்சிரும். அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் ரீயூஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன குளிக்கிறதுக்கு பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு கார்டனில் வந்துட்டு செடியெலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு ரீயூஸாக வந்துட்டு இந்த பக்கெட்டில் வந்து சேர்ஸு, ஸ்டூல்ஸு அது மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஈஸியாக உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட துளி கூட செலவில்லாமல் ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் தான் ஆகும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு. பர் பக்கெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்துட்டு நார்மலாக வாசல் தெளிக்கிறதுக்கு வச்சுருந்த இந்த சின்ன பக்கெட்டு இதுலேயும் பெயிண்ட்டை ஊற்றி அவங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பண்ணப்போ இதுலேயும் நல்லா ரிமூவ் ஆச்சு. சரி, இதையும் சும்மா இது கூட கிளிப்பிங்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பெயிண்ட் பக்கெட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் மெனக்கிட தேவையே இல்லை. நான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவாக ஏன் போடுறேன்னா, இது நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பெயிண்ட் பக்கெட்டை யாருமே தூக்கி போட மாட்டாங்க. மோஸ்ட்லி ரொம்ப ரிச் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அந்த பெயிண்ட் பக்கெட் வந்து ரீயூஸ் பண்ணாமல் அப்படி வந்துட்டு தூக்கி போட்டுருவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்டன் மாடி தோட்டத்துக்கெலாம் இந்த மாதிரி பக்கெட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, வாட்டர் கேன் இது மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு இது மாதிரி பயன்படுத்தும் போது நீட்டாக இருந்துச்சுன்னா அப்போது பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பக்கெட் எல்லாம் எவ்வளோ ஒரு புதுசாக ஷாப்பில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே பாருங்கள், துளி கூட உங்களுக்கு அந்த கரையே கிடையாது, அந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கு. சில பேருக்கு இது ஒரு கண்டென்ட்டான்னு கூட நினைக்கலாம். அதாவது இதை வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இதை வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்குமேன்றக்காக தான் இதை ஒரு வீடியோவாக நான் எடுத்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.